வாட்ஸ்அப் மக்களே, வாங்க வாங்க தமிழ் பிக்சர்ஸ்க்கு வாங்க. ஸோ இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ் ரியாக்ஷன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவன் அவனை துப்பியை போட்டுக்கிறான், முடிய காட்டுறான், துப்பியை போட்டுக்கிறானே. அன்றைக்கி வரப்பா எக்ஸ்டெண்டட் வந்துட்டு எக்ஸைட்டடில் நான் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீடியோட ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு ரியாக்ஷன் முடிஞ்சு தான் நோட் பண்ணுறேன். தலையில் கேப் இல்லைன்னு, கேப்பில் கேப்பை போட்டுருவோன்னு பார்த்தா ஐயோ ரியாக்ஷன் வேறு பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ரியாக்ஷன் பண்ணுறோம், நம்ம மக்களுக்கு ராயல்ட்டியாக இருக்குன்னு சொல்லி தான் ஃபர்ஸ்டாக ரியாக்ஷன். அதுவும் அது என்ன சொல்லுவாங்க, நேர்மையான ரியாக்ஷனை கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டாக்ஸ் எபிசோட் வெளியாயிருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம நான் போட்டேன், இது வரைக்கும் 3 வீடியோ போட்டேன். 3 வீடியோலையும் கமெண்ட் தான், தளபதி பற்றி வீடியோ போடுங்கன்னு. அதனால் மக்கள் நீங்கள் கேட்டீங்க, மக்கள் கேட்டது செய்யாமல் போகிறவன் இந்த தமிழ் பிக்சர்ஸ் அப்படின்றது எனக்கு கிடையாது. ஸோ செக்அப் பண்ணுங்கள், லிங்க் கீழே தரேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கும் அந்த ரியாக்ஷன் வீடியோ தான் இணைஞ்சிருக்கோம். என்னது இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு ரியாக்ஷனாக இருக்குது. ஸோ ரியாக்ஷனு தான் இதே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு டிசி அந்த படத்துலேருந்து, அதாவது தேவதாஸ் பேர் வந்து போச்சு, ஹீரோயின் பேர் தேவதாஸ் சித்ரா தேவி என்னமோ வரும். டிசி அந்த படத்தோட ஒஃபிஷியல் ட்ரெய்லர் ஆக்கிட்டாங்க. எனக்கே தெரியும் மக்களே, சன் பிக்சர்ஸ் வந்துட்டு நான் ஐஜியில் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அப்போ தான் டுடே 6 PM ட்ரெய்லர்னு போட்டிருந்தாங்க. ஓகே 6 PM அப்போ இங்கே 8:30 மணிக்கு நான் வேலையில் இருப்பேன். அதனால் சொல்லிட்டு இப்போ நான் ரியாக்ஷன் பண்ண வந்திருக்கேன். எனக்கு என்ன கியூரியஸாக இருக்குன்னா, டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, அதுக்குள்ளே ட்ரெய்லர் என்ன. ஓகே நான் நினைக்கிறேன் ட்ரெய்லரில் நான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இதை. ஸோ வளவன பேசாமல் டிசி இதுக்குள்ள போயிடும். நம்ம லோகேஷ் கனகராஜ் முதல் முறையாக ஹீரோவாக டெபியூட் ஆகிற படம்னு நினைக்கிறேன். அவர் முன்ன இந்த படம் டைரக்ட் பண்ணி கேமியோ கொடுத்துருக்காரு, சில ரோலில் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த வாட்டி தான் முறை அவர் ஹீரோவாக டெபியூட் கொடுக்க ஒரு படம். அருண் மாத்தேஸ்வர் கேப்டன் மில்லர் படத்தை இயக்குனவர் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ அனிருத் மியூசிக்கல், அஃப்கோர்ஸ்லி அனிருத் பேங் வெட்டிக்கும், சாயம் யங்கர் வெட்டிக்கும், இதுவும் வெட்டிக்கும். ஸோ பார்ப்போம். ஓகே மக்களே, இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். மக்களே ஆவலாக இருக்கு. ஸோ டிசி படம் என்ன கதை, என்ன திரைக்கதையும் தெரில. ஸோ நம்ம போய் பார்ப்போம். ரெடி 3, 2, 1 லெட்ஸ் கோ. என்ன ஸ்டார்டிங் கத்திர சத்துக்கு இது கலாநிதி மாறன் பிரசன்ஸ். வேன்லேருந்து யாரோ ஓடுறாங்க. Evil is good, good is evil. Lokesh Kanagaraj as Devadas. Vamika Gabi as Chandra. ஆமா சந்திரா. ஓகே பேக்ரவுண்ட் மியூசிக்கு கொஞ்சம் வெஸ்டர்ன் மாடர்னாக போகிறான்னு நினைக்கிறேன். உன்னை எங்கேயாவது போன்னு சொன்னல, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. ஏன் கல்கட்டாக்கு போய் உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணல? பெத்தது அவங்க தான். என்ன கல்கட்டா வருது, இது எங்கே சென்னையில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். தெரியல. நல்ல ஒரு பேக்ரவுண்ட் போகிறாங்க, நல்லா இருக்கு. உலகம் ரொம்ப பெருசு. நீ போலீஸை கொள்ளுவ, டாக்டரை கொள்ளுவா, ஓ நல்லா இருக்கு பிஜிஎம். ஆனால் மக்களே பேசக்கூடாது. ஆனால் ப்ரூட்லி 18+. ஓ அடிக்குது. ஓ உண்மையாக நல்லா இருக்குங்க பிஜிஎம்லாம். ஓ உண்மையாக 18+. ரத்தம் திருக்கி. ஓ காட், இது 18+ கூட இல்லை, A rated மாதிரி இருக்கு. ரத்தம் தெரிக்குதுப்பா.
ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் அனிருத். ஓ இது எதுக்காக காதல் தான் காதலுக்காக மற்றவங்களை எதிர்க்க நினைக்கிறேன். அவ பேர் சந்திரடா இல்ல. ஓ written directed by அருண் மாத்தேஸ்வரன். ஓ ஷார்ட்டா ஃப்ரேம் பாருங்க ஜி, ஜோக்கா இருக்கு. டிசி கமிங் சூன். என்ன டேட் என்ன பண்ணல, பிக்சர்ஸே செஞ்சு விட்டாங்க. ட்ரெய்லர் பக்கா கட்டு, ஆனா கமிங் சூன் தான். கதை கதை இது கதை, உண்மையான கதை. ஓகே, ஹானஸ்ட் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, டிகோடிங் பண்ணிக்கிறேன். டிகோடிங் வந்துட்டு ஒரு காதல் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஹீரோ ஹீரோயின் ஆஃப்கோர்ஸ் இந்த காதல் தான். காதலுக்காக ஏதோ ஒரு கொலை பண்ணியிருக்காரு அவரு, அதாவது தேவதாஸ் சந்திராக்காக என்னமோ கொலை பண்ணியிருக்காரு போல. அதை தேடி போலீஸ் வந்துட்டு சந்திராவை பிடிக்கிறதுக்காக இவர் மாட்டி என்னமோ போகுது. ஆனா ப்ரூட்லி ஏரேட்டர் மக்களே, 21 வயசுக்கு மேலே அந்த படம் பார்க்கணும். ஓகே, அனிருத் பற்றி சொல்லி ஆகணும். உண்மையிலே ஒரு பரதநாட்டியம், அது எப்படி சொல்கிறது, ஒரு கிளாசிக்கல் வைப்பை கொண்டு வந்துச்சு அந்த பிஜிஎம். ஆனால் ஜோக்காக தான் இருந்துச்சு. ஸோ பாப்பா படம் எப்போ வருதுன்னு இன்னும் தெரில. ஸோ எப்போ வருது பார்ப்போம். ஸோ அடுத்த ரியாக்ஷனுடைய சந்திக்க வரை உங்களும் இந்த விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் இந்த நெக்ஸ்ட் ஒன். சாவ்.